श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। शक्ति पञ्चमय विग्रहात्मने सुक्तिकारजत चित्तहारिणे मुक्तिदायक मुरारिपादयो भक्तिसार मुनये नमो नमः। भक्तिसार मुनये नमो नमः। हिमोर्ध्वपुण्ड्रमजहन्मकुटं सुनासं मन्दस्मितं मकरकुण्डलचारुगण्डं बिम्बाधरं बहुलदीर्घकृपाकटाक्षं श्रीवेङ्कटेशमुखम् आत्मनि सन्निधत्ताम्। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழிசெப்பி வாழலாம் நெஞ்சபை மொய்பூ மணிசெப் பரநடியே வாழ்த்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமி திருவடிவாரத்தில் அடியேன் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீயர் சுவாமி தலைமையில் நாள்தோறும் திவ்ய பிரபந்த அனுபவத்தை நமக்கு அளிக்கும் நிறுவனமானது திருவல்லிக்கேணியில் உள்ள எம்ஓ பார்சாரதி ஐயங்கார் சேரிட்டிஸ். அந்நிறுவனத்தினருக்கும் அனைத்து எம்பெருமான அடியார்களுக்கும் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பஞ்சசம்ஸ்காரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பஞ்சசம்ஸ்காரம் ஒரு உத்தம ஆச்சாரியன் திருவடிவாரத்திலேயோ ஜிஎஸ் சுவாமி போல்வார் திருவடிவாரத்திலேயோ நாம் அனைவரும் எம்பெருமானார் தாசர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அனைவரும் பெற வேண்டிய ஒரு விஷயம். அந்த பஞ்சசம்ஸ்காரத்தில் தாப புன்ற நாம மந்திர யாகங்கள் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்பவனுக்கு தரப்படுகின்றது. அதில் முக்கியமானது மந்திரோபதேசம். மந்திரோபதேசமானது நம் சம்பிரதாயத்துக்கு ரகசியத்ரயம் என்னும்படியான 3 மந்திரங்கள், திருமந்திரம் எனப்படும்படியான அஷ்டாட்சரி, துவயம் எனப்படும்படியான 2 வாக்கியங்கள் உள்ள மந்திரம், அப்படியே சர்மஸ்லோகம், இப்படி 3 மந்திரங்களாய் அனாதியாய் நமக்கு ரகசியத்ரயமாக விளங்குகின்றன. இதன் விவரணங்களாக பல வியாக்கியானங்களும் பல கிரந்தங்களும் பிற்பாடு அவதரித்தன. இதன் விவரணங்களாக பிரபந்தங்களும் சொல்லப்படுகின்றன. அப்படி பார்த்தால் பெரியவாச்சான் பிள்ளை என்னும்படியான ஆச்சாரியர் தாம் அருளி செய்த கலியன் அருள்பாடு என்னும்படியான கிரந்தத்தில் இந்த மந்திரங்களை குறித்து தெரிவிக்கும் போது திருவாய்மொழியானது துவயமந்திரத்தின் விவரணம் என்று தெரிவிக்கிறார். மற்ற பிரபந்தங்களை குறித்து சொல்லும்போது அஷ்டாட்சரி பிரணவத்துடன் சேர்ந்த நமோ நாராயணாய என்னும்படியான மந்திரத்தின் விவரணமாக மீதி உள்ள பிரபந்தங்களை தெரிவிக்கிறார். அதாவது பிரணவத்து விவரணமாக திருப்பல்லாண்டு தொடக்கமாக அமலநாதிபிரான் ஈராக உள்ளான பிரபந்தங்கள், நமப்பதார்த்தமாக கண்ணினுஞ்சொருத்தாம்பு வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமாம்பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்களை, அந்த செய்களையை மத்தியமாம்பதமான நமப்பதார்த்தமாக தெரிவிக்கிறார். அப்படியே எஞ்சிய நாராயணாய என்னும்படியான மந்திர சேஷம் என்னும்படியான அந்த சப்தத்துக்கு திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி தொடக்கமாக இயற்பாவில் உள்ள பெரிய திருமடல் ஈராக உள்ள அனைத்து பிரபந்தங்களும் உள்ளன என்று தெரிவிக்கிறார்.
இந்த நாராயணாய சப்தத்தின் விவரணம்தான் நாம் கடந்த சில நாள்களாக மாதங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். முதலாயிரம், இரண்டாம் ஆயிரம், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி முடிந்து தற்போது நான்முகன் திருவந்தாதியில் உள்ளோம். இந்த நான்முகன் திருவந்தாதி திருமிசை பிரான் என்னும்படியான ஆழ்வார் நமக்கு அருளியது. அந்த ஆழ்வார் பேயாழ்வாரால் திருத்தப்பட்ட ஒரு மனிதர். அவர் சுதர்சனர் எம்பெருமானுடைய சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாக போன யுகத்தில், துவாபர யுகத்தில் அவதரித்த ஆழ்வார் திருமிசை ஆழ்வார். அவர் பல மதங்களையும் கற்று பல மதங்களில் உள்ள நூல்களையும் கண்டறிந்து நன்றாக அதன் விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அதில் உள்ள லோபங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சிவனை ஆராதிக்கும்படியாக இருந்த காலத்தில் பேயாழ்வார் எழுந்துருளி இவரை திருத்தி பணிகொண்டு இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்து மந்திரோபதேசங்களாம் பண்ணி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை பக்கம் ஈர்த்து ஸ்ரீவைஷ்ணவராக்கினார் என்று சரித்திரம். அப்படி திருமிசை ஆழ்வாருடைய சரித்திரம். திருமிசை ஆழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதியில் நமக்கு இன்று விஷயமாக உள்ளது 21வது பாசுரம் தொடக்கமாக 30வது பாசுரம் ஈராக. பேயாழ்வாரால் திருத்தி பணிகொள்ளப்பட்ட திருமிசை ஆழ்வார் தமது பிரபந்தமான நான்முகன் திருவந்தாதியில் பல பாசுரங்களை பார்த்தோம்னா அந்த மூன்றாம் திருவந்தாதியின் தாக்கம் சில இடத்துல இருக்கும். இப்போ இன்னைக்கு தொடக்கமான பாசுரம் 21வது பாசுரத்தில் 21வது பாசுரம் இவையா பிளவாய் திறந்து எரிகான இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோரு பெருமான் அறிபொங்கி காட்டும் அழகு என்று பாசுரம் உள்ளது. அதற்கு வியாக்கியானமாக பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கும் போது அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானத்துக்கு அவதாரிகை அது பிரவேசம் அமைக்கும் போது இப்படி பூர்ணனானவனுக்கு ஆசிரிதார்த்தமாக வரும் சீற்றத்தை சொல்லுகிறார். நரசிம்மத்தை தற்காலத்திலே அனுசந்தித்தார் போலே பேசுகிறார் என்றார். இப்படி பூர்ணனானவனுக்கு, எப்படி பூர்ணனானவனுக்கு என்றால் அது சங்கதி, அது முன் பாசுரத்தை பார்க்கணும். திருமிசை ஆழ்வார் தொடங்கும் போதே நான்முகன் திருவந்தாதியில் நான்முகன் படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் என்று தொடங்கி பாலில் கிடந்ததும் பண்டரங்கம் ஏதும் திருவரங்கத்தை அனுபவித்து அப்படியே பல திவ்ய அனுபவங்களையும் பெற்று இந்த 20வது பாசுரத்துக்கு வரும்போது நீயே உலகெல்லாம் நின்னருளை நிற்பனமும் நீயே தவத்தேவதேவனும் நீயே இருசுடரும் மால்வரையும் மேண்டிசையும் மண்டத்து இருசுடரும் ஆய இவை என்று முடிக்கிறார். இது நேராக பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதி பிரபந்தத்தில் உள்ள ஒரு பாசுரத்தின் தாக்கமாக உள்ளது. தானே தனக்கோமன் தன்னுருவே எவ்வுருவும் தானே எரிசுடரும் மால்வரையும் தானே தவவுருவம் தாரகையும் தானே எரிசுடரும் மால்வரையும் அண்டத்து இருசுடரும் ஆய இறை அப்படின்னு அவர் முடிக்கிறார். இவர் அதே வாக்கியங்களையும் அதே சொற்றொடர்களையும் பயன்படுத்தி நான்முகன் திருவந்தாதியில் எம்பெருமான் எங்கும் பரந்துடன் கரந்தெங்கும் பரந்துடன் என்னும்படியான விஷயத்தை தெரிவித்தார். அப்படி பூர்ணனான எம்பெருமானுக்கு ஆசிரிதார்த்தமாக வரும் சீற்றத்தை சொல்லுகிறார் இப்பாசுரத்திலே. இவையா பிளவாய் திறந்து எரிகான இவையா பிளவாய். இந்த பாசுரத்தில் முக்கியமாக திருமிசை ஆழ்வாருடைய அனுபவம், அதாவது பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கும் போது முதலாழ்வார்கள் பரத்வத்திலே ஊன்றியிருப்பர், சனகாதிகளும் திருமிசை பிரானும் அந்தராத்மதையில் ஊன்றியிருப்பர் என்று தெரிவிக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒன்றொன்றில் ஈடுபாடு. திருமிசை ஆழ்வார் அந்தராத்மா, அதாவது அந்தர்யாமியாக எழுந்தோடிருக்கும் எம்பெருமான் பக்கலில் ஈடுபாடு அதிகம். அதனால் அப்பப்போ அவருக்கு உருவ வெளிப்பாடு இருக்கும். அதாவது உருவ வெளிப்பாடுன்னா தான் எம்பெருமானை குறித்தே சிந்தித்துக் கொண்டே வரும்போது தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாக இருக்கிறார் அல்லவா, அதனால் எம்பெருமானை குறித்தே சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது அவ்வப்போது அச்சிந்தனையில் எம்பெருமான் எப்பொழுதோ நடத்தி காட்டிய விஷயங்களும் தன் கண்முன்னே தன் மனசுக்கு சாட்சாத்கரிக்கும்படியாக ஒரு பாவனை இருக்கும். அது இந்த பாசுரத்தில் தெரிகிறது. இவையா பிளவாய் இப்போது பார்க்கும்படியாக, இவையா பிளவாய் இப்படியா இருக்கு என்னும்படியாக அவர் கண்டு ஆச்சரியப்படும்படியாக அந்த பாசுரம் அமைந்துள்ளது. இதற்கு காரணம் அந்த தற்காலத்திலேயே அப்படின்னு வியாக்கியானத்தில் அவதாரிகளை பெரியவாச்சான் பிள்ளை தெரிவித்தார். நரசிம்மத்தை தற்காலத்திலேயே அனுசந்தித்தார் போலே பேசுகிறார். அப்போதே இந்த பாசுரம் அமைக்கும் போதே அவர் மனசில் நரசிம்மனை பற்றி ஓடுகிறது. அதற்கு முன்பு
கரந்தெங்கும் பரந்துள்ளனாக எம்பெருமானை அனுபவித்தார். இந்த பாசுரம் அமைக்கும் போது அப்படி பரந்துள்ள எம்பெருமான் ஆசிரிதார்த்தமாக என்னென்ன செய்கிறான், எப்படி சீற்றம் கொள்கிறான் என்பது இந்த பாசுரத்தில் அப்பொழுதே அவர் பாசுரம் அமைக்கும் போதே அவருக்கு மானச சாட்சா்காரமாக தெரிந்துள்ளது. இவையா பிளவாய் திறந்து எரிகான்ன, இவையா எரிவட்ட கண்கள், எம்பெருமானுடைய திருவாய், எம்பெருமானுடைய கண்கள், இதை பற்றி பேசாத ஆழ்வார்களே கிடையாது. எம்பெருமானுடைய திருவாய் பற்றி பேசும்போது செய்யவாய் ஐயோ என்னை சிந்தைய வந்ததுவே, அந்த வாயினுடைய அழகை பேசும்போது அமலநாதிபிரான்ல திருப்பான ஆழ்வார் அந்த வாயினுடைய அழகு, அந்த சோபை, அதர சோபையை சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கு, இந்த கோவைப்பழம் போன்ற வாய் என்னும்படியாக அந்த செய்ய வாயை பற்றி தெரிவிக்கிறார். தொண்டடிப்படை ஆழ்வார் சொல்லும்போது பகவத் ருச்சி பிறப்பதற்கு முன்பு அவர் விஷய பிராவண்யராக இருந்தபோது துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிசனானேன் என்னும்படியான அவரும் அந்த வாய் அழகில் ஈடுபட்டிருந்தார். எம்பெருமானுடைய வாய் அழகில் விஷய பிராவண்யத்தில் இருந்தபோது இப்படி வாயழகை சொல்லும்போது அந்த வாய் அவ்வளவு அழகாக இருந்த வாய். இவையா பிளவாய், பிலம் என்றால் அஹோபிலம் என்னும்படியான அந்த பிலம் என்றால் குகை, மலை குகை, பிலம் என்றால் மலை குகை, அந்த மலை குகை போல் திறந்து கிடக்கிற வாய் அது எப்படி இருக்கு? இவையா பிளவாய் திறந்து எரிகான்ன அப்படின்னா நெருப்பை உமிழும்படியான ஒரு நிலை. யோசித்து பார்த்தால் ஒரு குகை போன்ற வாய் உடைய ஒரு திருவுருவத்தில் அந்த குகையிலிருந்து நெருப்பு வரும்படியாக இருந்தால் அது நம்மளுடைய யோசனைக்கே விட்டுடலாம், அது எப்படி இருக்கும்ன்றது. அது ரொம்ப விஸ்மிதம், ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக, சிலருக்கு பயம் தோற்றும் வண்ணமாகவும் இருக்கலாம். அப்படி இவையா பிளவாய் திறந்து எரிகான்ன, இவையா எரிவட்ட கண்கள். அதே போல கண்ணழகை போடும்போது கண்ணழகை பாடாத பாசுரங்களும் ஆழ்வார்களும் இல்லை. செய்யதாமரை கண்ணனாய் உலக கொண்டவன் கண்டீர் சொல்லும்போதும் சரி, கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பிரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்னும்படியான ஒரு ஹெல்ப்லெஸ் நேச்சர், அதாவது ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் ஆஃப் இது திருப்பான ஆழ்வாருக்கு. இந்த மாதிரி அவர் கண்ணழகில் அகப்பட்ட ஆழ்வார் வேறு எதுவுமே செய்ய முடியலை. அதற்கப்புறம் எம்பெருமான் கண்களை பார்த்ததுக்கப்புறம் வேறன் மற்றொன்னை காணாவே என்னும்படியான ஒரு நிலையை அடைந்து விட்டார் திருப்பான ஆழ்வார். அப்படியேற்பட்ட கண்கள் ஒரு கொள்ளிக்கட்டை எடுத்துக்கொண்டு ஒரு வட்டமாக எரிந்தால் எப்படியோ, இவையா பிளவாய் திறந்து எரிகான்ன, இவையா எரிவட்ட கண்கள். நரசிம்மனுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா அந்த கண்கள்லேருந்து அக்னி ஜுவாலைகள் புறப்பட்டு வருதான். இதை 2 ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக தெரிவிப்புவார். வாதிகேசரி அழகமன் வாழஜீரும் திருவல்லிக்கேணி தெள்ளியசிங்கர் பற்றியோ அல்ல காஞ்சிபுரத்து மலை அடிவாரத்தில், அதாவது ஹஸ்தகிரி அடிவாரத்தில் உள்ள நரசிம்மனை பற்றியோ குறித்து அமைத்த ஸ்தோத்திரமானது நரசிம்மாஷ்டகம். அதில் சொல்லும்போது இந்து ரவி பாவகம் விலோச்சன ரமாயாக என்று நரசிம்மனுக்கு 3 நேத்திரங்கள் உள்ளதை குறிப்பிடுகிறார். இந்து ரவி பாவகம், அதாவது சந்திர சூரியர்கள் 2 கண்கள், 3வது நேத்திரம் பாவகமான அக்னியான நேத்திரம். இதையே வேதாந்த தேசிகரும் தபன இந்து அக்னிநயனஹா தாபான் அபச்சினோதனஹா என்று காமாசிகாஷ்டகத்தில் தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமானுடைய 3 கண்கள், அந்த 3வது கண்ணுக்கு உண்டான அந்த அக்னி ஜுவாலையை இவையா எரிவட்ட கண்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு அனுபவம். இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான், அறிபொங்கி காட்டும் அழகு. எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான்ன்றது 2 விதமாக நிர்வகிக்கிறார். எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான்னா இமையோர்களான நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளுக்கு இந்த மாதிரி ஜாஜ்வல்யமான ஒரு அக்னி பிளம்பாக தெரியும்படியாக அமைந்துள்ள திருமேனியை உடைய நரசிம்ம பெருமான். அப்படி ஒன்று இல்லை. இமையோர் என்று தேவர்களை கொண்டால் எரிபொங்கி காட்டும் என்பது நாம் அன்றாட ஹவிஸ், அதாவது வேள்வி செய்யும் போது, அந்த வேள்வியில் ஹவிஸ் இடும்போது இந்திராய ஸ்வாகா வருணாய ஸ்வாகா என்று தேவர்களை குறித்து அக்னியில் இடுகிறோம் அல்லவா, அதனை அந்தந்த தேவர்களுக்கு எடுத்துச் செல்கிறது அக்னி பகவான். அப்படி எரிபொங்கி காட்டும் இமையோர் என்னும்படியாக அந்த வாக்கியத்துக்கு அக்னியால் அந்தந்த ஹவிஷுக்களை எடுத்துக்கொண்டு அவரவர்களுக்கு கொடுக்கும்படியான நிலையில் உள்ள தேவர்களை
அவர்களுக்கு தலைவன் நிர்வாககன் இவையா எரிபொங்கிக் காட்டும் இமையோர் பெருமான் அறிபொங்கிக் காட்டும் அழகு. இப்படி அறிபொங்கிக் காட்டும் அழகாக எழுந்தோடிருக்கிறான் எம்பெருமான் என்று இந்த பாசுரத்தில் சொல்கிறார். திருவல்லிக்கேணியில திருமங்கையாழ்வார் பாசுரம் அமைக்கும் போது பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போத வாங்குவதற்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்று அனல்விழி பேழ்வாய். இதே விஷயங்களை பிறையிற்று அனல்விழி பேழ்வாய், ரொம்ப பெரிதான வாய், அனல்விழி, பிறையிற்று அதாவது மூன்றாம் பிறை போன்ற வளைந்திருக்கிறதான பற்களை உடைய நரசிம்ம பெருமானை குறித்து தெரிவிக்கிறார் அந்த இடத்துல. அதாவது சீற்றத்தோடு அருள் பெற்றவனான பிரகலாதனை, அந்த பிரகலாதனை குறித்து பிரகலாதனை ரட்சித்த தெள்ளிய செங்க பெருமானை குறித்து இந்த 3 விஷயங்களும், அதாவது லட்சணங்களை தெரிவிக்கிறார். பல் இப்படி இருக்கு, அவருடைய கண்கள் அனல்விழி பேழ்வாய், அனலை கக்கும்படியான ஒரு கண்களாக, பேழ்வாயாக ரொம்ப பெரியதான வாயாக உடையதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அப்படி அருள் பெற்றவன் பிரகலாதன். ஏன்னா ஆசிரிதார்த்தமாக எம்பெருமான் நரசிம்மனாக வந்தார். அதாவது மற்ற நரசிம்மாவதாரத்துக்கு முன்பு எண்ணற்ற அவதாரங்களுக்கு 10ன்னு கிடையாது. ஆனால் பிரமுகமாக நம்ம சொல்லும்போது தசாவதாரம்னு சொல்கிறோம். அந்த தசாவதாரத்தில் நரசிம்மாவதாரத்துக்கு முன்புள்ள அனைத்து அவதாரங்களுமே 3 அவதாரங்களான மத்ஸ்யகூர்ம வராகங்கள், மிருக அவதாரங்கள். நரசிம்மனுக்கு பிற்பட்ட அனைத்து அவதாரங்களுமே மனுஷனாக மனித உருவில் வந்த அவதாரங்கள். ஆனால் நரசிம்மன் மட்டும்தான் அகட்டித கடனா சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக பாலும் கண்ணலுமாக, அதாவது நரம் கலந்த சிங்கமாக எழுந்தருளினான். அப்படி அனல் விழிப்பேவாயான எம்பெருமானை பற்றி இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இதுல சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகழின்ன செங்கண்மால் என்னும்படியான அந்த செங்கண்மால் இந்த கண் பற்றி சொல்லும் போது இவையா எரிபொங்கிக் காட்டும் இமையோர் பெருமான், அந்த பெருமானுடைய கண்களை பற்றி சொல்லும் போது சிவந்த கண்கள் எதனால் சிவந்தது அந்த இடத்துல நம்பில சொல்கிறார். திருவாய்மொழி பாசுரத்தில் சீற்றத்தோர் அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகழின்ற செங்கண்மால் 2 விதமாகவும், அதாவது ஆசிரிதனான பிரகலாதன் பக்கலில் உண்டான ஒரு வியாமோகம், அந்த வியாமோகத்தினாலும் அந்த அன்பினாலும் கண் சிவந்துள்ளது. துஷ்டனான ஹிரண்யகசிபு பக்கத்தில் உள்ள கோபத்தினாலும் கண் சிவந்துள்ளது என்று அப்படியேற்பட்ட ஒரு அனுபவம் இங்க ஆழ்வாருக்கு. இப்படி 21வது பாசுரம் அமைந்துள்ளது. அடுத்து 22வது பாசுரம். எம்பெருமானுடைய இந்த அனுபவத்தை பெற்ற பிறகு உடனே உபதேசமா சொல்றார். அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பணிமின் குழவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையினே மீனாய் உயிரளிக்கும் வித்து என்று நரசிம்மாவதாரத்தினுடைய அனுபவத்தின் தொடர்ச்சியாகவே அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு அதனை பிறருக்கு உபதேசமாக தெரிவிக்கிறார். இப்படி ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை யாராவது இழக்கணுமா? யாரும் இழக்கக்கூடாது, எல்லோருக்கும் தெரிவிக்கணும் என்று ஆழ்வாருடைய பாரிப்பு. ஆழ்வார் பரம காருணிகர். அதனால் உண்மையை அற்புதமாக வெளியே தெரிவிப்பார். அதாவது பரதத்துவ நிர்ணயம் செய்வதும் ஆழ்வாருக்கு தெரியும், பரமத நிரசனம் செய்வதும் ஆழ்வாருக்கு தெரியும். இந்த 2மே திருமழிசை ஆழ்வாருடைய 2 திவ்ய பிரபந்தங்களிலுமே பார்க்கலாம். பரதத்துவ நிர்ணயம் அன்அம்பிகுவஸ், அதாவது எந்த விதமான சந்தேகத்துக்கும் ஐயம் திரிவு அதுக்கு எதற்குமே இடமில்லாத வகையில் எம்பெருமான் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பது நிலைநாட்டுவர். அப்படியே மற்றவர்களை பற்றி சொல்லும்போது அரியார் சமணர், அயத்தார் பௌத்தர், சிறியார் சிவப்பட்டார் என்று எப்படியெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷா பேசும்படியா இருக்கும். இது ஆர்ஷ வச்சனம்னால அது ஹார்ஷா தெரிகிறது. ஆர்ஷ வச்சனம்னா முடிவச்சனம், ரிஷிகளுடைய வச்சனம். இவர் ஒரு ஓடித்திரியும் இருடிகள் என்று முதலாழ்வார்கள் சொல்லும்போது இவரும் ஒரு ஓடித்திரியும் இருடிகளாக எம்பெருமானுடைய அனுபவத்தையே நாடி நாடி அங்கங்கு தெரிந்து கொண்டிருந்த காலத்தில் இந்த பிரபந்தங்கள் அவதரித்தன. அப்பொழுது அவருக்கு தெரிகின்ற காட்சிகள், சில பேர் இப்படி சமணர்களாகவும் பௌத்தர்களாகவும் இருக்கிற விஷயங்களை பார்த்து பரிதாபப்பட்டு அரியார் சமணர் அயத்தார் பௌத்தர் என்றும் தெரிவித்து எம்பெருமான் தான் பரதத்துவம் என்னும்படியான நிலைகளையும் தெரிவித்து பிரபந்தங்களை அமைத்துள்ளார். இப்படி விசேஷமான பிரபந்தம்.
அடுத்தது அழகியான் தானே அரியுருவன் தானே. இப்படி எம்பெருமானுடைய அழகை பற்றி, அதாவது நரசிம்மாவதாரத்தை பற்றி சொல்கிறார். இத்தை சிலர் இழப்பதே என்று இதனை இந்த எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை பிறரை நோக்கி உபதேசிக்கிறார் என்று இதனுடைய அவதாரிகளை தெரிவிக்கிறார். எப்படி அழகியான், அதாவது நமக்கு ஒரு அழகு என்றால் நமக்கு பிசிக்கலாக பார்த்து, அதாவது சில உறுப்புகள், அதாவது கண்ணுக்கு கவர்ச்சியாக இருந்தால் அழகு என்று எண்ணும்படியான ஒரு லௌகிகமான ஒரு நிலவரம். ஆனால் வியாக்கியானத்தில் சுவாமி தெரிவிக்கும் போது ஆபச்சகனானவனே அழகியான் என்கிறார். நரசிம்மனை குறித்து, நரசிம்மன் மேல் நம்பிக்கை வைத்து பிரகலாதன் ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது எம்பெருமானை குறித்து விசுவாசத்தை பூண்டிருந்த போது அவ்விடத்தில் அங்கு அப்பொழுதே அவன்விய தோன்றிய எம்பெருமான் நரசிம்மன், அதுவும் எப்படி தோன்றினா, எந்த விதமான விகாரங்களுக்கும் இடம் கொடாத திருமேனி எம்பெருமானுக்கு. நம் போன்ற நோய்மை குன்றி மூப்பு எய்தி என்ற மாதிரி சொல்லும்படியான நமக்கு நோய்வாய்ப்பட்டோ இல்லை மூப்பினாலோ நாம் இன்று இருப்பது போல் நாளை இருப்பதில்லை. இப்படி 10 வருஷத்துக்கு முன்பு இருப்பது போல் 10 வருஷத்துக்கு பிறகு இருப்பதில்லை. அப்படியான நிலை நமக்கு. எம்பெருமானுக்கு எப்பொழுதும் ஒரே விதமாக ஒரே ரூபமாக எழுந்தருளிருப்பான். அவிச்சின்னமாக எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாத ஒரு திருமேனி, திவ்ய மங்கள விக்கிரகம், திவ்யாத்மஸ்வரூபமுடைய எம்பெருமான். அவ்வெம்பெருமான் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனே என்று ரிஷிகள் சொல்லும்படியான, விகாரம் என்றால் விகாரமா இருக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னோம்னா அழகா இல்லைன்னு அர்த்தம். ஆனா விகாரம் என்பதற்கு அது மட்டும் பொருள் அல்ல. விகாரம் என்பதற்கு மாறுபாடுகள் அடைவது. விகாரம் என்பது மாறுபாடுகளை குறிக்கிறது. எம்பெருமானுக்கு மாறுபாடே ஏற்படாது. அவிகாராய் சுத்தாய நித்தியாய பரமாத்மனே, மாறுபாடற்றவனாய் தூய்மையானவனாய் நித்தியமாய் எழுந்தொழிருக்கும் பரமாத்மா என்னும்படியான அந்த ஸ்லோகத்தின் விவரணம். அப்படியேற்பட்ட எம்பெருமான் இப்படி தலைக்கு மேல் ஒரு சிங்கம் உருவாகோ, தலைக்கு கீழ் மனித உருவோடும், பெரிதான நகங்களோடும், அனல் கக்குகின்ற கண்களோடும், ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணும்படியான உக்ரஸ்வரூபியாக எழுந்தருளிருக்கிறான். ஆனால் அவனை அழகியான் என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். ஏன் அழகியான்னா, அவன்தான் ஆபத்சகன். நரசிம்மன் ஆபத்சகன் ஆகையாலே அவன் அழகியான். அப்படியேற்பட்ட அழகியான் தானே அரியுருவம் தானே சிம்மரூபமாய் எழுந்தருளிருந்தான். பழகியான் தாளே பணிமின் என்றால் இந்த ஆபத்சகம், அதாவது ரட்சணார்த்தமாக எம்பெருமான் செய்கின்ற தொழில்களில் நன்கு பழக்கப்பட்டுள்ளவன். அதாவது ஆசிரியர்களை காப்பதில் எப்பொழுதுமே பின்வாங்குவதில்லை. அத்தகைய பழக்கங்களுடைய ஒழுக்கமுடைய எம்பெருமான் அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பணிமின். அத்தகைய எம்பெருமான் திருவடிகளை பற்றுங்கோள் என்று இந்த பாசுரத்தில் உபதேசமாக தெரிவிக்கிறார். குழவியாய் அவன் எப்படி இருக்கிறான்னா, குழவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையினே மீனாய் உயிரளிக்கும் வித்து என்று 2 விஷயத்தை தெரிவிக்கிறார். குழவியாய், அதாவது வடபத்திரிசாயியாக இந்த பிரளய காலத்தில் உலகங்களை எல்லாம் தன் வயிற்றுள்ளே ஒடுக்கி பின்பு பிரளயம் தீர்ந்த பிற்பாடு மறுபடியும் உமிழ்ந்து சிருஷ்டியை தொடங்குகிறான். அச்சமயத்தில் இந்த குழவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையினே, 7 உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையினே என்பதற்கு 2 விதமாக நிர்வாகம் காட்டுகிறார். 7 உலகங்களாவது நமக்கு பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா என்னும்படியான 7 உலகங்களை கொண்டு அந்த 7 உலகங்களில் உள்ள சேதனாச்சேதனங்களுடைய குணங்கள், அந்த குணங்களுக்கு இருப்பிடம், சேதனாச்சேதனங்களுடைய குணங்கள் குழவியாய் தானே உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையினை, அந்த தன்மைக்கு அவர்களுடைய குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவன் எம்பெருமான். அல்லது ரெண்டாவது நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் சிருஷ்டி பண்ணும்போது மூலப்பிரகிருதியிலிருந்து மகத அகங்காரம்லாம் தோன்றுகிறது. அதிலிருந்து பஞ்சபூதங்கள் வருது. அந்த பஞ்சபூதங்களுக்கு முன்புள்ள அவஸ்தை பஞ்ச தன்மாத்திரைகள், அதுதான் நடுவே தன்மை. அதாவது சப்த ஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள். இது பஞ்சபூதங்கள்
இந்த இந்த தன்மாத்திரைகளை குணங்களாக கொண்டிருக்கும். இப்படி உதாரணத்துக்கு பிருத்திவி என்றால் அதுக்கு கந்தம் உண்டு. சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம். இந்த பஞ்சபூதங்கள்ல கடைசி இது பிருத்திவி. அந்த பிருத்திவிக்கு கந்தம் உண்டு என்னும்படியான ஒரு நிலை. இப்படி ஒரு சிருஷ்டி ஏற்படும் போது அந்த பஞ்சபூதங்களும் மகது அகங்காரம் சேர்ந்து 7 உலகங்கள், அதனுடைய தன்மை, அந்த தன்மையானது தன்மாத்திரைகள். இந்த 5 சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தங்கள், இதற்கெல்லாம் தன்மையானவன், தன்மைக்கும் தன்மையனே, அதற்கெல்லாம் இருப்பிடமாகவன், அதனை நிர்வகிப்பவன், அதனை இவனுடைய பிரகாரமாக கொண்டிருப்பவன். இப்படி குழவியாய் தானேழு உலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே, மீனாய் உயிரளிக்கும் வித்து. மத்ஸ்யாவதாரத்தில் எம்பெருமான் எழுந்தருளி வேதங்களை பிரம்மா தொலைத்த போது மத்ஸ்யாவதாரத்தில் எழுந்தருளி அவ்வேதங்களை மீட்டு உயிரளிக்கும் வித்தாக, ஏன்னா சிருஷ்டிக்கு பிரம்மாவுக்கு வேதங்கள் தேவை. அந்த வேதங்களை தொலைத்த போது மத்ஸ்யாவதாரத்தில் வந்து அதனை மீட்டு கொடுத்தனல்லவா, அதனால் உயிரளிக்கும் வித்து, முதல் தனி வித்து எம்பெருமான். அந்த உயிரளிப்பதற்கு காரணமாக இருப்பவன் எம்பெருமான். பிரம்மா பண்ணாலும் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக எழுந்தருளி எம்பெருமான் தான் பண்ணுகிறான். அப்படி மீனாய் உயிரளிக்கும் வித்து என்னும்படியான ஒரு இந்த 22வது பாசுரம். அடுத்தது ரொம்ப அற்புதமான பாசுரம். வித்துமிட வேண்டுங்களோ விடையடர்த்த பத்தி உழவன் பழம்புணத்து மொய்த்தெழுந்த கார்மேகமன்ன கருமால் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து. இதுக்கு எம்பெருமானை இந்த இடத்துல ஒரு கிருஷிகன், அதாவது ஒரு உழவனாக, ஒரு ஃபார்மர் உழவனாக, ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்ற உழவனாக ஆழ்வார் இவ்விடத்துல காட்டுறார். வித்துமிட வேண்டுங்களோ விடையடர்த்த பத்தி உழவன் பழம்புணத்து என்னும்படியான இந்த க்ஷேத்திரம், அதாவது பூமண்டலத்தில் நாம் இருக்கும்படியான இந்த இந்த பூமண்டலத்தில் அந்த பத்தியை விளைவிக்கும்படியான எம்பெருமான் அவன்தான் உழவன், பத்தி உழவன். பத்தியை நமக்கு விளைவிக்கும்படியானவன் எம்பெருமான். அதில் சொல்லும்போது, அவதாரிகையில சொல்லும்போது, அறிந்த தசையிலும் அறியாத தசையிலும் சர்வேஸ்வரனே ரட்சகனாக அறுதியிட்ட பின்பு தன் அபிமத சித்திக்கு இவன் செய்ய வேண்டும் சுகிருதங்கள் உண்டோ என்று கேட்கிறார். சத்தா பிரயுக்தமான இச்சை இவனுக்கு உண்டாகில் மேலுள்ளதுக்கு அவன் கடவனாகில் இவன் செய்யும் அம்சம் என் என்கிறார். மேலுள்ளதுக்கு அவன் கடவனாகில், அவன் என்பது பரமாத்மாவான எம்பெருமானை குறிக்கிறது. அவன் கடவனாகில் இவன் செய்யும் அம்சம், இவன் என்பது ஜீவாத்மாவான நம்மை குறிக்கிறது. இவன் செய்யும் அம்சம் என் என்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, நமக்கு இச்சைதான் அதிகாரி என்ற பூர்வர்கள் தெரிவிப்பார். அந்த இச்சை இருந்து விட்டால், எம்பெருமான் குறித்து இச்சை, எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற இச்சை, எம்பெருமானுக்கு மட்டுமே இலக்காக வேண்டும் என்ற இச்சை, அவனுக்கு கைங்கரியங்கள் புரிய வேண்டும்படியான இச்சை, இந்த இச்சைகள் எல்லாம் நமக்கு இருந்து விட்டால் நாம் அதற்கு மேல் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அதற்கு மேல் எல்லா முயற்சிகளும் எம்பெருமானே எடுக்கிறான். ஏன்னா அவன்தான் உழவன். அந்த உழவனுக்கு முயற்சிகள் எடுக்க வேண்டியதை பற்றி நாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எப்படி என்றால், இந்த பத்தி உழவன் பழம்புணத்து எம்பெருமான் ரொம்ப ஆறி தேர்ந்த உழவனாக இந்த இடத்துல தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதாவது நமக்கு உழவன் உழுது ஒரு இடத்தில் தன்னுடைய நிலத்தில் உழுத பிற்பாடு, அறுவடை செய்த பிற்பாடு மறுபடியும் அடுத்த முறை விதைகளை விதைக்க வரணும். இந்த 2 நிகழ்வுக்கு இடைப்பட்ட காலத்திலும் சில சமயங்களில் அந்த உழவன் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தாலும், அல்லது அந்த நிலம் தேர்ச்சி ரொம்ப அற்புதமாக உழுதப்பட்ட நிலமாக இருந்தாலும், அல்லது அங்கு விளைந்த விதைகள் ரொம்ப நல்ல விதைகளாக இருந்தாலும், இல்லை இது 3மே அமைந்தாலுமே, இந்த 2 காலத்துக்கு இடையில, அதாவது அறுவடைக்கும் அடுத்த முறை விதை நடுவதற்கு முன்பும், இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்திலேயே சில துளிர்கள், சில கதிர்கள் முளைத்துவிடும். அதாவது இதை சொல்லும்போது, வியாக்கியானத்தில் சொல்லும்போது, உதிரிகள் முளைக்கின்றன என்று தெரிவிக்கிறார் ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணும்போது. அதாவது இந்த அறுவடை செய்த பிற்பாடு அந்த அறுவடை செய்த
கதிர்கள், உதாரணத்துக்கு நெல்லுன்னு எடுத்துனோமே, அந்த நெற்கதிர்கள்லாம் எடுத்து போகும்போது அதை அப்புறப்படுத்தும் போது அந்த நெற்கதிர்களில் சில நல்ல விதைகளும் அந்த நிலத்திலேயே விழறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த விழுந்த நல்ல நெல் விதைகள் தானாகவே முளைத்துவிடும். அந்த நெல் விதைகள் நீ தனியாக விதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாதிருச்சகமாக விழுந்த இது என்னும்படியான அது சுக்கிருதம். அதாவது விதைகள் என்றது இந்த இடத்துல நாம் எம்பெருமானை அடைவதற்கு நல்ல செயல்களை செய்ய வேண்டுமா, தனியாக எம்பெருமானை அடைவதற்காகவே நல்ல செயல்களை செய்ய வேண்டுமா என்றால் கிடையாது என்று தெரிவிக்கிறார். நமக்கு இச்சை இருந்தால் போதும். அதாவது அப்படின்னா நம்ம எப்படியான இது பண்ணிடலாமா, நம்ம எந்த தீய செயல்களும் செய்திடலாமான்னா அது கிடையாது. இங்கு பொருள் நல்ல செயல்களை இதை குறித்து அதனை உபாயமாக கொண்டு எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானை அடைய வேண்டும்படியான இச்சை மட்டுமே போதும் என்று ஆழ்வார் விடத்தில் தெரிவிக்கிறார். பத்தி உழவன் பழம்புணுத்த என்னும்படியான அந்த நிலத்தில் தானாகவே யாதிருச்சிகமாக முளைக்கின்ற சில கதிர்கள், உதிரி கதிர்கள் என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீவச்சன பூஷணத்திலும் இதனுடைய வியாக்கியானத்தில் தெரிவிக்கும் போது அந்த இப்படி உதிரி கதிர்கள் தானாக புது கதிர்களாக விளையும் போது அதுதான் பகவத் ருச்சி. அந்த பகவத் ருச்சி எழுந்தாலே போதும், அந்த பகவத் ருச்சி வந்தாலே அதுவே போதும் என்னும்படியான ஒரு நிலை. அது எப்படி அப்படின்னா, இப்போ விதைகளை ஒரு உழவனானவன் விதைக்க வேண்டும். அந்த விதைத்த பிற்பாடுதான் அது துளிர்விடும். ஆனால் இது யாதிருச்சிகமாக விதைகள் விதைக்கப்பட்டுள்ளன. அது நல்ல கதிர்களாக அவன் இன்னும் விதைகள் விதைக்கும்படியான ஒரு நிலை இல்லாதபடி சமயத்திலேயே அது நல்ல கதிர்களாக முளைத்தது. இதனை சொல்லும்போது இந்த பகவத் ருச்சி, அதாவது விதைகள் விதைக்கப்பட்டது, கதிர்கள் முளைத்தன, இது நல்வினைகள். அந்த நல்வினைகள் தேவையில்லை, ஏன்னா யாதிருச்சிகமாக நடந்தெடுத்து. ஆனால் பகவத் ருச்சி பிறந்தெடுத்து, பகவத் ருச்சி பிறந்த பிற்பாடு அடுத்த கட்ட பிராப்தி பகவத் பிராப்தி. பகவத் ருச்சி பிறந்த பிற்பாடு அடுத்த கட்டமானது பகவத் பிராப்தி. அததான் எஞ்சிய பாசுரத்தில் எஞ்சிய பகுதி, மொய்த்தெழுந்த கார்மேக வண்ண கருமால் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து என்று தெரிவிக்கிறார். அதாவது ருச்சி பிறந்த பிற்பாடு எம்பெருமானை சாட்சாத்கரிக்கணும். அந்த எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேண்டியதாக அத்தகைய நிலையை எம்பெருமானுடைய போலி, அதாவது மண்ணை இருந்து துழாவி என்னும்படியான பதிகத்தில் ஆழ்வார் போலி கண்டு மயங்குகிறார். அந்த பதிகத்தில் உள்ள அந்த போலி விஷயங்கள், அதாவது இப்போ கார் மேகத்தை பார்த்தா கண்ணனை தெரிவிக்கிறார். அதாவது கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணனன் நேர பறக்கும் என்று தெரிவிக்கிறார். அப்படி ஏற்பட்ட ஒரு நிலை, அதாவது வானத்தில் கார்மேகத்தை பார்த்தா அந்த கண்ணனை பார்த்தார் போல் ஆழ்வார் பாவிக்கிறார். அப்படியேற்பட்ட ஒரு பாவனையை நாம் பொழுதுபோக்காக கொள்ள வேண்டும். எப்பொழுது பகவத் ருச்சி பிறந்த பிற்பாடு, பகவத் பிராப்திக்கு முற்பட்டு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் எப்படி போக்க வேண்டும் என்பதற்கு அந்த பாசுரத்தின் எஞ்சிய பகுதி, மொய்த்தெழுந்த கார்மேக வண்ண கருமால் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து. எம்பெருமானுடைய திருமேனியில் அந்த அவயவ அழகில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்னும்படியான ஒரு நிலையை இந்த பாசுரத்தின் எஞ்சிய பகுதி மூலமாக தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய அனுபவத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அடுத்தபடியாக, நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார்வண்ணம் நான்கும் இகழ்ந்தாய் இருவரையும் வீய புகழ்ந்தாய் சினப்போர் சுவேதனை சேனாபதியாய் மனப்போர் முடிக்கும் வகை. இதுக்கு வியாக்கியானமாக சொல்லும்போது அவதாரிகையில் பத்தி உழவன், அதாவது இந்த பத்தியை நமக்குள்ள பக்தி வர வைக்க வேண்டும் என்பதற்கு அவன் படும் பாடுகள் இருக்கிறதே, அது எப்படி என்று விவரிக்கிறார். இதுல நமக்காக எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறான் எம்பெருமான், எப்படியெல்லாம் தன்னை இன்னும் தாழ்த்தி கொண்டு தன்னுடைய மேன்மை மட்டுமே பார்க்காமல் தன்னுடைய நீர்மை குணத்தை பிரகாசிப்பித்து சீலகுணத்தையும் பிரகாசிப்பித்து நமக்காக என்னவெல்லாம் செய்கிறான் என்னும்படியாக இந்த பாசுரத்தை அமைக்கிறார். கண்டு உருகுகிறார். ஆக்சுவலா பத்தி உழவன் படும் பாடுகளை இப்பாட்டிலும் அடுத்த பாட்டிலும் அருளி செய்கிறார். அதில் இப்பாட்டிலே அவன் அடியார்களுக்காக தன்னை அழியமாறியும் உதவுவதைக் கண்டு உருகுகிறார்
என்று இப்பாசுரத்துக்கு வியாக்கியானத்தில் அவதாரிகை தெரிவிக்கிறார். நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார்வண்ணம் நான்கும். நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார் 4 வண்ணம். இந்த 4 வண்ணங்கள் எப்படி என்றால், எம்பெருமான் அவதரிக்கிறான். அந்தந்த யுகங்களுக்கு ஏற்றாப்போல், இப்போது கிருதே சுக்லச்சதுர்பாகு திரேதாயாம் ரக்தவர்ணோ அசௌ என்று ஸ்லோகம் உள்ளது. அதாவது கிருத யுகத்தில் தர்மத்தில் நம்பிக்கையுடையவர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள் நிறைய பேர் இருந்தார். அப்படி இருக்கும்போது கிருதயுகத்தில் வெளுப்பாக பால் போன்ற நிறத்தில் அவதரித்தார். அதுவும் ஏன் பால் போன்றோம்? சங்கவண்ணம் அன்னமேனி சாங்கபாணி அல்ல என்ற போது சங்கவண்ணம் என்று சங்கத்துக்கு சொல்றார். அதாவது சங்கு, அந்த வெண்மையான சங்குக்கு அவனுடைய வர்ணமானது வெண்மையான சங்கு எவ்வளவு வெண்மையோ அந்த வண்ணத்தில் எம்பெருமான் அவதரித்தான். ஆனால் இந்த பாசுரத்தில் இந்த பால் பொன் பசுப்பு, இந்த பால் என்று பால் வண்ணத்தை ஏன் சொல்றான்னா, சங்குக்கு ரசம் இருக்காது, பாலுக்கு ரசம் உண்டு. வெறும் வர்ணம் மட்டும் இல்லை, எம்பெருமானுக்கு ரசோக்தியாக எம்பெருமானும் ரசத்துடன் அவதரிக்கிறான் என்று நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார்வண்ணம். திரேதாயுகத்தில் பொன் நிறத்தில் உள்ளார். அப்படியே துவாபர யுகத்தில் சியாம நிறத்தில், அதாவது பசுமை நிறத்தில். அப்படியே கலியுகத்தில் கருப்பு நிறத்தில் அவதரிக்கிறார் என்று நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார்வண்ணம் 4. இந்த 4 வண்ணத்தில் எம்பெருமான் அந்தந்த யுகத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு எந்த விதமான விகாரங்களுக்கும் இடம் கொடாத பெருமான் அந்தந்த யுகத்துக்கு ஏற்றாற்போல் அந்தந்த வர்ணங்களில் அவதரிக்கிறார் என்று தெரிவிக்கிறார். இகழ்ந்தாய் இருவரையும் வீய. இந்த இருவரையும் வீய மதுகைடவர்களை சம்ஹரிப்பதற்காக, அவர்களை விலக்குவதற்காக இகழ்ந்தாய், அவர்களை விலக்குவதற்காக எம்பெருமான் அவதரித்தான். அல்லது இருவரையும் என்றால், இந்த இடத்துல எம்பெருமான் கிருஷ்ணாவதாரமாக அவதரித்த போது, கிருஷ்ணாவதாரத்தில் பூமி பாரத்தை குறைப்பதற்காகவே எடுத்த அவதாரம். இருவரையும் வீயன்னா 2 பக்கத்தில் உள்ள சேனை, அந்த 2 பக்கத்தில் உள்ள சேனைகளும் அழியும்படியாக அவதரிக்கிறார். அதாவது மதுகைடவர்கள் முடிய என்று தெரிவிக்கிறார். அன்றிக்கே எல்லா சேனையும் இருநிலத் தவித்த எந்தாய், கொல்லாமாக்கோல் கொலை செய்து பாரதப்போர் எல்லா சேனையும் இருநிலத் தவித்த எந்தாய் என்று நம்மாழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார். அப்படி எல்லா சேனையும் ஒரு பட்சபாதம் இல்லாமல் 2 பக்கத்திலும், பாண்டவர் பக்கத்திலும் கௌரவர் பக்கத்திலும் எல்லா சேனையும் அழியும்படியாக இகழ்ந்தாய். புகழ்ந்தாய் சினப்போர் சுவேதனை சேனாபதியாய் மனப்போர் முடிக்கும் வகை. இந்த மனப்போர் முடிக்கும் வகை, எம்பெருமான் தனக்காக எதுவும் செய்வதில்லை, தன் அடியார்களுக்காக என்பதற்கு இந்த முடிந்தாய் மனப்போர் முடிக்கும் வகை என்று தெரிவிக்கும் போது, சினப்போர் சுவேதனை, அதாவது ஸ்வேத வராகமாக அர்ஜுனுடைய கிரௌரியத்தை சொல்லும் போது, ஒரு சீற்றம் கொண்ட ஒரு வராகம் எப்படி இருக்குமோ அப்படி சீற்றம் கொண்டிருந்த அர்ஜுனன் அவ்வப்பொழுது இந்த மாதிரி நான் யுத்தம் பண்றதுக்கு மோட்டிவேட்டடாக இல்லாத சமயத்திலும் எம்பெருமான் அவனை புகழ்ந்து மோட்டிவேட் செய்து அவனை யுத்தத்தில் ஈடுபடுத்தி, அந்த யுத்தத்தில் ஈடுபடுத்துவதற்கு தர்மபுத்திரன் யுதிஷ்டனை முடிசூடும்படியாகவும், முக்கியமாக திரௌபதி அவிழ்த்த முடியை கட்டிக்கொள்ளும்படியான ஒரு காரணங்களுக்காகவும், இந்த 2 காரணங்களுக்காகவுமே மனப்போர், அந்த போரை முடிக்கும்படியாக எம்பெருமான் எல்லா சேஷ்டிதங்களையும் செய்தார். அர்ஜுனனையும் புகழ்ந்து அவனுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் வண்ணமாக இந்த யுத்தத்தை முடித்து வைத்தார் என்று இந்த பாசுரத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். மண்ணின் பாரம் நீங்குவதற்கே வடமுதலை பிறந்தான் என்று ஆழ்வார் தெரிவிக்குவதற்காக இந்த பாசுரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்த சேஷ்டிதங்கள், மதுகைடப நிரசனம், இதை தெரிவித்து இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார். அடுத்தபடியாக 25ஆம் பாசுரம். வகையால் மதியாது மண்கொண்டாய் மத்தும் வகையால் வருவதொன்றுண்டே வகையால் வைரம் குழைத்துண்ணும் மாவலிதான் என்னும் வைர வழக்கு ஒழித்தாய் மற்று. இதற்கு அவதாரிகையில்
ஆசிரித ரட்சணார்த்தமாக பிரவருத்தியை ஒழிய உனக்கென்று ஒரு பிரவருத்தி உண்டோ என்கிறார். அதாவது தன்னுடைய ஆசிரிதர்கள் பாண்டவர்களான அர்ஜுன, தர்ம, பீம, அர்ஜுனாதிகள் அவர்களுக்காகவும் திரௌபதிக்காகவும் அன்றைக்கே வேறு எவருக்காகவும் தன்னுடைய சுய நீட்ஸ் என்னும்படியான தனக்குண்டான விருப்பங்களுக்காகவும் தான் எதுவும் செய்வதில்லை. தன்னுடைய ஆசிரிதர்களுடைய துக்கத்தை போக்குவதற்காக அவர்களுடைய அனிஷ்ட நிவர்த்திக்காகவும் இஷ்டப்பிராப்திக்காகவுமே எம்பெருமானுடைய எல்லா செயல்களும் உண்டு. எல்லா செயல்களும்னா எப்படி அப்படின்னா, வகையால் மதியாது மண்கொண்டாய், அதாவது மண் கொண்டது, அதாவது வாமனனாக எம்பெருமான் அவதரித்து அதிதி காஷ்யபர்களுக்கு அவதரித்து தன்னுடைய அண்ணா, அந்த அவதாரத்தில் தன்னுடைய அண்ணாவாக இந்திரன் இருக்கார். எம்பெருமான் உபேந்திரனாக வாமனனாக அவதரித்து கொள்வண்ணான் மாவலி மூவடித்தா என்னும்படியான அந்த முக்த ஜல்பங்கள், இது நம்பில சொல்லும்போது முக்த ஜல்பங்களாலே வடிவும் ரொம்ப அழகான வடிவு, ரொம்ப சிறு பிள்ளையாக குரலாக வந்தான். அவன் பேசுறதும் ரொம்ப ஆகர்ஷணீயமா இருக்கு, யாரானாலும் மயங்கு விடும்படியான ஒரு முக்த ஜல்பங்கள். கொள்வண்ணான் மாவலி மூவடித்தா, இது ஒரு கிராமட்டிக்கலி நம்ம பேசும்போது இப்படி பேச மாட்டோம். ஒரு குழந்தை தான் இந்த மாதிரி பேசும், மழலை பேச்சாக இருக்கும்படியான ஒரு சொல். இந்த மாதிரி மூவடித்தா என்னும்படியான அந்த நிலையில் தன்னையே மறந்து தன்னையே மயக்கிவிட்டு எம்பெருமான் வஞ்சனையால் மாவலி கிட்ட அந்த உலகத்தை வாங்கி கொண்டான் என்று தெரிவிப்பார். வகையால் மண் கொண்டாய் மற்றும் வகையால் வருவதுண்டுண்டே, வகையால் வைரங்குழைத்துண்ணம். அந்த மாவலி எப்படி ஏற்பட்டவன்னா, அதாவது வைரத்தை நாம் வைரம் என்னும்படியான ஒரு கடின பதார்த்தத்தை அப்படியே ஒருத்தன் பருகிவிட்டனாகில் அவனுக்கு மரணம் நிகழும். ஆனால் அவன் தான் என்னும்படியான அகங்காரம் பெற்றவன் மாவலி, மகாபலி சக்கரவர்த்தி. அந்த மகாபலி சக்கரவர்த்தி அன்றாட வைரத்தை பொடியாக்கி நன்றாக ஔஷதத்தில் சேர்த்து கொண்டு தன்னுடைய உடம்பை ரொம்ப பலிஷ்டமாக இருக்கணும் என்பதற்காகவே, நன்றாக பலத்தை பொருந்திருக்கணும் என்பதற்காகவே அதை வைரம் குழைத்துண்ணும், அதை சேர்த்து ஔஷதமாக சேர்த்து தனக்கு அன்றாட ஆகாரமாக கொள்வான். அப்படியேற்பட்ட மாவலி. ஏனென்றால் தனக்கு அகங்காரம் அவ்வளோ அகங்காரம். ஆனால் அவனுக்கு வள்ளல் தன்மை உண்டு. அதனால் எம்பெருமான் அவனை நிரசிக்கவில்லை. பிரகலாதனுக்கு இட்ட வாக்குறுதி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அவனை நிரசிக்காமல், அவனை கொல்லாமல், அவனுக்கு அவனுடைய காரியமும் கொண்டு இந்திரனுடைய காரியத்தையும் செய்யும்படியாக எம்பெருமான் வாமனனாக அவதரித்து வைர வழக்கொழித்தாய் மற்றும் அந்த சத்ருத்வத்தை எம்பெருமான் பக்கலில் மாவலிக்குண்டான சத்ருத்வத்தை போக்கி அவனை வெற்றி கொண்டு உலகங்களையும் மீண்டும் இந்திரனுக்கு பெற்றுத்தந்தான். அப்படி எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள். இப்படி 25வது பாசுரம். மற்றுத்தொழுவார் 26வது பாசுரத்தில் மற்றுத்தொழுவார் ஒருவரையும் யானின்மை கற்றைச்சடையான் கரிக்கண்டாய் எற்றைக்கும் கண்டுகொள் கண்டாய் கடல் வண்ணா யான் உன்னை கண்டுகொள் கிற்குமாறு. இந்த பாசுரத்துக்கு ரெண்டு அவதாரிகை வச்சிருக்காரு. இந்த பாசுரம் அடுத்த பாசுரத்துக்கு 2 அவதாரிகை ஆகுது. இந்த பாசுரத்தில் அவதாரிகை சொல்லும் போது, உன் அழகிலே அகப்பட்ட நான் சர்வ காலத்திலும் உன்னை அனுபவிக்க வல்லேனாம்படி பார்த்தருள வேணும் என்கிறார். இவ்விடத்தில் சொல்லும் போது மற்றுத்தொழுவார் ஒருவரையும் யானின்மை கற்றைச்சடையான் கரிக்கண்டாய், இதுல ஆழ்வாருடைய விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார். இவ்விடத்தில் சொல்லும்போது ஆழ்வார் தெரிந்த சரித்திரமாக இருக்கலாம், இருந்தாலும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் விண்ணப்பித்தால் சரியாக இருக்கும். ஆழ்வாருடைய பரதத்துவ ஞானம், எம்பெருமான் தான் பரதத்துவம், எம்பெருமானை ஒழிய வேறு எவரும் அல்ல என்னும்படியான ஞானத்தின் வெளிப்பாடு அவருடைய சரித்திரத்தில் நமக்கு வைபவத்தில் பார்த்தா தெரியும். மற்றுத்தொழுவார் ஒருவரையும் யான் இன்மை, எனக்கு உன்னை விட்டால் வேறு எவரும் இல்லை என்னும்படியான ஒரு லட்சணம் சுவாமிக்கு, திருமிழிசை ஆழ்வாருக்கு.
இதனை சொல்லும்போது நமக்கு ஆகாரத்திரயமாக சொல்வது உண்டு. நமக்கு 3 லட்சணங்கள், அனன்யாரக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்னும்படியான 3 லட்சணங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய லட்சணங்கள். அனன்யாரக சேஷத்துவம் என்னும்படியான லட்சணம் எம்பெருமானை தவிர வேறு எவருமே தனக்கு தலைவனாக கொள்ளாத நிலை. எம்பெருமான் மட்டுமே தனக்கு, எம்பெருமான் சிவன் நாராயணனே எனக்கு தலைவன், வேறு எவரும் அல்ல, அவனுக்கே நான் தொண்டன், வேறு எவருக்கும் நான் தொண்டன் அல்ல என்னும்படியான ஒரு நிலை. அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், எம்பெருமான் சிவன் நாராயணன் மட்டுமே எனக்கு தஞ்சம், வேறு எவரும் எனக்கு தஞ்சம் அல்ல என்னும்படியான ஒரு நிலை. அனன்ய போக்கியத்துவம், எம்பெருமான் சிவன் நாராயணனே என்னை அனுபவிக்கும்படியான ஒரு தகுந்த நிர்வாககன், தகுந்த ஒரு எம்பெருமான் என்னும்படியான ஒரு நிலை. இந்த 3 நிலைகளும் 3 லட்சணங்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள். இதனை ஆழ்வார் எப்படி பற்றி இருக்கார் என்பதற்கு தன்னுடைய சரித்திரத்திலேயே ஒரு நிகழ்வை தெரிவிக்கிறார் இவ்விடத்தில். மற்ற தொழுவார் ஒருவரையும் யானின்மை கற்றைச்சடையான் கரிக்கண்டாய். கற்றைச்சடையான் என்பது ருத்ரனை குறிக்கிறது. ருத்ரன் தான் கரிக்கண்டாய்னா, கரினா சாட்சி, அதாவது முன்பு காலத்திலலாம் ஒரு சாட்சினா கரியில எழுதி வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி எழுதி சொன்னா இது இவன் தான் அப்படின்றதுக்கு சாட்சியாக எம்பெருமானை தவிர வேறு எவரையும் பற்றாதவர் திருமழிசை ஆழ்வார் அப்படின்ற விஷயத்துக்கு சாட்சியாக ருத்ரனையே திருமழிசை ஆழ்வார் கற்றைச்சடையான் கரிக்கண்டாய் என்று எம்பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கும் போது சொல்றார். என நான் யாரையுமே தொழுவதில்லை, உன்னை தவிர வேறு எவரையும் நான் தொழுவதில்லை, அதற்கு சாட்சி ருத்ரன் என்றார். எப்படி ருத்ரன் சாட்சி என்றால், திருமழிசை ஆழ்வார் பேயாழ்வாரால திருத்தி பணிகொண்ட பிற்பாடு யோக திசையில் இருக்கும்போது அஷ்டாங்க யோகம்லாம் பண்ணி பல சமத்காரங்கள்லாம் உண்டு. பல ரொம்ப வைபவத்தில் பிரசித்தமான வைபவங்கள், பிரபாவங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் திருமழிசையில் அவர் இருக்கும்போது, ஆழ்வார் எழுந்துள்ள இருக்கும்போது, ஆகாச மார்க்கத்தில் ரிஷபத்தில் ருத்ரனும் உமையும் சேர்ந்து போகும்போது, யார் இந்த தேஜஸ்வி என்று உமா பார்வதி தேவி ருத்ரனை பார்த்து கேட்கிறார். இவர் முன்பு நமக்கு அடியவனாக இருந்து இப்போ நாராயணன் பக்கம் சென்று விட்டான் என்று தெரிவிக்கிறார் ருத்ரனும். அப்போ இந்த மகனியரை நாம் கண்டு ஏதாவது அவருக்கு அருள வேண்டும் என்று பார்வதி தேவ சொல்றார். அதனை கேட்டு ருத்ரனும் பார்வதியும் கீழே இறங்கி வந்து இவர் முன்னாடி சாட்சாத்திருக்கிறார். இவர் ருத்ரனையும் பார்வதிகளையும் பார்த்து வேறு எதுவும் பார்த்தும் பாராமலும் வேற ஏதோ விஷயத்தில் ஒரு கந்த துணியை எடுத்துட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டார். நம் முன்னாடி ருத்ரனும் பார்வதியும் வந்திருக்காளே என்னும்படியான ஒரு பயமோ இல்லை ஒரு பரிவோ அந்த ஆதர பாவமோ எதுவுமே இல்லாமல் அவரை கார்க்கடை கொள்ளும்படியாக, அவர்களை உதாசீனப்படுத்தும்படியாக இவர் தன்னுடைய வேலையை தொடங்கிவிட்டார். ருத்ரன் பேச்சு கொடுக்குறான், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி உதாசிக்கிறது தகுமா அப்படின்னா, எனக்கு உன்னால் ஆவது எதுவுமே இல்லை, உன்கிட்டேருந்து நான் பெரும்படியாக விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னார். இல்லை, உனக்கு என்னாவது நான் கொடுக்க வேண்டும், நீ கேளு, என்னாவது வேணுன்றதை கேளு என்று ருத்ரன் தெரிவிக்கிறான். அப்போ எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்றார் ஆழ்வார். மோட்சம் நாராயணன் தான் கொடுக்க முடியும், நான் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்றார் ருத்ரன். சரி, அந்த மோட்சத்தை பெறுவதற்கு சாதனமாக நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த நீண்ட ஆயுட்பாகம் எல்லாமே எம்பெருமான் பக்கலிலே மனம் வைக்கும்படியான ஒரு நிலையை எனக்கு கொடு அப்படின்ற. அப்பவும் ருத்ரன் சொல்றான், நீண்ட ஆயுள் உனக்கு கர்மவசமாக வருது, நீ முன்பிறவியில் என்னென்ன கர்மங்கள் செய்திருக்கிறோ அது பொறுத்து தான் ஆயுட்காலமும் உன்னுடைய இந்த பிறவியில் உள்ள கர்மங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இப்படி இருக்கிற நிலையில் நான் உனக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது கேளு அப்படின்னு. ஆழ்வாருக்கு தான் பாட்டுக்கு யோகம் பண்ணியிருந்தேன், என்ன இவர் நடுவில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 கேட்டாச்சு, இல்லை இது இல்லை அது கொடு, இல்லை அது இன்னொன்று கேளு அப்படின்னு கேட்குறாரு அப்படின்ட்டு பரிகாசமாக தான் தைத்து கொண்டிருக்கிற அந்த ஊசி வழியே நூல் போகும்படியாக அருள் பண்ணு அப்படின்றார். இது பரிகாசம் என்று புரிந்து கொண்டு ருத்ரனுக்கு மிகப்பெரிய கோபம் தன்னுடைய 3வது கண் திறந்து அக்னியை கக்குகிறார். அந்த அக்னிக்கு பல மடங்கு அக்னி கக்கும் வண்ணமாக திருமழிசை ஆழ்வார் சொல்லும்போது, நீ சஹசிராட்சனாக இந்திரனாக இருந்து 1000 கண்ணை காட்டியும் நீ இது பண்ணாலும் நான் பயப்பட போறதில்லை அப்படின்ட்டு தன்னுடைய வலது கால் கட்ட விரலிலிருந்து தனக்கு
யோக சித்தியால் ஏற்பட்ட அந்த ஒரு கண்ணை திறந்து அதிலிருந்து அந்த சிவன் வெளியிட்டருளின அந்த அக்னிக்கு பல மடங்கு தேஜோமயமான அக்னியை வெளியிட்டு அதனை தணித்து விடுகிறார். இப்படி இவருடைய இதை மெச்சி எம்பெருமான், அதான் ருத்ரன் அளித்த பெயர் தான் இவருக்கு பக்திசாரன் என்று பெயர். ருத்ரன் அளித்த பெயர் ஆழ்வாருக்கு பக்திசாரன். இந்த பக்திசாரன்னா எம்பெருமானுடைய பக்தி எல்லாம் வச்சு ஒரு இடத்துல பிழிஞ்சோன்னா அந்த சாரமாக வரும்படியான ஒரு நிலை, அந்த சாரத்தின் பெர்சானிஃபிகேஷன், அந்த சாரம் ஒரு உருவமாக பார்த்தால் அது திருமழிசை ஆழ்வார். அப்படி தன்னுடைய சரித்திரத்தை இந்த இடத்துல கற்றைச்சடையான் கரிக்கண்டா என்று அவனை சாட்சியாக, ருத்ரனை சாட்சியாக எடுத்து இவ்விடத்தில் தெரிவிக்கிறார். எற்றைக்கும் கண்டுகொள் கண்டாய் கடல்வண்ணா யான் உன்னை கண்டுகொள் கிற்குமாறு அப்படின்றார். எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன் ஒடுத்தோமே யாவோம் உனக்கே நாமாட்சேவோம் என்னும்படியான ஆண்டாள் நிலை போல ஆழ்வாரும் இவ்விடத்துல எற்றைக்கும் கண்டுகொள் கண்டாய் கடல்வண்ணா யான் உன்னை கண்டுகொள் கிற்குமாறு என்று எப்பொழுதுமே உன்னையே அனுபவிக்கும்படியான ஒரு நிலையை, உன்னையே கண்டுகொள்ளும்படியான ஒரு நிலையை எனக்கு அருள வேண்டும். அப்படியா அப்படி அருளும்படியான ஒரு நிலை எனக்கு அருள வேண்டும். இது உன்னை காணும்படியான ஒரு நிலை, உன்னை அனுபவிக்கும்படியான ஒரு நிலை. இது ஆழ்வாரும் பாரிக்கிறார். இதுல திருவாய்மொழியில காணுமார் அருளாய் காகுத்தா கண்ணனே என்று எம்பெருமான் தனக்கு பக்தியை அருளிவிட்டார் நம்மாழ்வாருக்கு. எம்பெருமான் தனக்கு திருநாமங்களையே பிதற்றுமாறு அருளின கந்தோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாட்சாத்காரம் கொடுக்கலையேன்னு காணுமாறு அருளாய் என்று தேவிமாராவாரில் சொல்லும்போது முதல் 2 பாசுரத்தில் நம்மாழ்வார் எம்பெருமானை காண வேண்டும் என்னும்படியான ஆசையின் வெளிப்பாட்டாக அப்பாசுரங்களை அமைத்துள்ளார். அந்த சாட்சாத்கார அனுபவத்தை பிரார்த்திக்கும்படியான ஒரு நிலை. எற்றைக்கும் கண்டுகொள் கண்டாய் யான் உன்னை கண்டுகொள் கிற்குமாறு, கடல்வண்ணா யான் உன்னை கண்டுகொள் கிற்குமாறு என்று இந்த பாசுரம் இப்படி அமைந்துள்ளது. இந்த பாசுரம் இப்படி பிரார்த்தித்தார். அடுத்த பாசுரம் 27வது பாசுரம், மால்தான் புகுந்த மடநெஞ்சம் மற்றதுவும் பேராக கொள்வனோ பேதைகாள் நீராடி தான் காண மாட்டாத தாரகல சேவடியை யாங்கான வல்லேற்கு இது. இதற்கு முன்பும் ருத்ரனை பற்றி சொல்லி இந்த இடத்திலையும் ருத்ரனை பற்றி சொல்லும்படியான ஒரு நிலை. இந்த பாசுரத்துக்கு அவதாரிகை, அதாவது 2 அவதாரிகை அமைக்கிறார். ரொம்ப அற்புதமாக பிரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானம், அதில் புத்துருவக்கீல் சுவாமி வியாக்கியானத்தில் 2 அவதாரிகையும் விவரித்துள்ளார். அதில் பார்த்தோம்னா மால்தான் புகுந்த மடநெஞ்சத்துக்கு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பார்த்தருள வேணும் என்று இவர் அபேட்சித்தபடியே அவன் பார்த்தருள தான் பெற்ற பிரகாரத்தை பேசுகிறார். மால்தான் புகுந்தது மடநெஞ்சம் மற்றதும் பேராக கொள்வனோ பேதைகாள் மூடர்களே என்று உலகத்தாரை குறித்து சொல்லும்போது எம்பெருமான் என் மனசுல புகுந்துட்டான், அப்படி ஏற்பட்ட நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த நெஞ்சு, அதாவது மனசு, எம்பெருமானை உள்ளடக்கி கொள்ளும்படியான ஒரு மனசை பெற்ற நான் மற்றதும் பேராக கொள்வனோ, வேறு ஏதாவது எனக்கு தேவைப்படுமா? எதுவும் தேவைப்படாது. எப்படி ஏற்பட்ட பாக்கியம் நான் பெற்றேன் என்றால், நீராடி தான் காண மாட்டாத தாரகல சேவடியை. நீராடி, அதாவது ஏற்றான் புள்ளூர்தான் எயிலிருத்தான் மார்விடம்தான் நீற்றான் நீலமணி வண்ணத்தான் என்னும்படியான இடத்தில் நீற்றான்னா உடம்பெல்லாம் சாம்பல் பூசி இருக்கும்படியான ஒரு திருமணியை உடையவன் சிவன், ருத்ரன். அந்த நீராடி தான் காண மாட்டாத அந்த ருத்ரனும் காண மாட்டாத தாரகல சேவடியை, அதாவது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை யான் காண வல்லேற்கு இது நான் கண்டுவிட்டேன் என்று தெரிவிக்கிறார். அப்படி ஏற்பட்ட சாட்சாத்காரத்தை அளித்த என் நெஞ்சை விட எனக்கு வேறு எதனாலும் எனக்கு பயனில்லை. மால்தான் புகுந்த மடநெஞ்சம் மற்றதும் பேராக கொள்வனோ கொள்ளமாட்டேன், வேறு எதுவும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது என்று இப்பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது எற்றைக்கும் கண்டுகொள் கண்டாய் கடல் வண்ணா என்று இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் காமையே வைஷ்ணவத்வந்து சர்வஜன்மாசு கேவலம் என்று ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் சொல்லும்படியான அந்த நிலையை காட்டிவிட்டார் எம்பெருமான். அடுத்த பாசுரத்தில் இதில் தனக்கு எம்பெருமானுடைய திருவடி சாட்சாத்காரம் ஆகிவிட்டது. எப்படி ஏற்பட்ட திருவடி சாட்சாத்காரம்னா ருத்ரனுக்கும் பெற முடியாத ஒரு சாட்சாத்காரம்.
அப்படியேற்பட்ட சாட்சாத்காரம் பெற்ற நான் எம்பெருமானை தவிர வேறு எவனையும் மதிக்க மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். முதலாழ்வார்கள்ல பொய்யாழ்வார் சொல்லும் போதும் கடிக்கமலத்துள்ளிருந்தும் காண்கிறான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் என்று. ருத்ரன் என்ன, எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து அவதரித்து அம்புஜமான பத்மத்தில் எழுந்தருளிருக்கும் சதுர்முகனான பிரம்மா கூட எம்பெருமானுக்கு சந்நிகிதனா இருக்கான். டிஸ்டன்ஸ் படி பார்த்தோம்னா எம்பெருமானுடைய திருநாபியில் இருந்து அவதரித்த தோன்றின ஒரு தாமரை பூ மேல் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கும் அந்த பிரமனுக்கும் எம்பெருமானுடைய திருவடியை காண முடியாது, அந்த அயனுக்கே காண முடியாது. இங்கோ சிவலோகத்தில் கைலாசத்தில் எழுந்தருளிருக்கும் ருத்ரனுக்கு காண முடியுமா? அப்படியேற்பட்ட ருத்ரனும் காண முடியாத தாரகல சேவடியை நான் சேவித்து விட்டேன் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். இதற்கு இன்னொரு அவதாரிகையில் சொல்லும் போது எற்றைக்கும் கண்டுகொள் கண்டாய் கடல் வண்ணா யான் உன்னை கண்டுகொள் கிற்குமாறு என்று ஆழ்வார் பிரார்த்தித்ததை செவியுற்ற சிலர், என்ன இப்படி கேட்கிறியே, நித்தியானுபவத்தை கேட்கிறிய நீ ஸ்வர்கலோகத்தையோ இல்ல சிவலோகத்தையோ இல்ல பிரம்மலோகத்தையோ இல்ல சுவானுபவத்தையோ ஆத்மானுபவத்தையோ கேட்காம அந்த மாதிரி பெரிய பலன்களை எல்லாம் விட்டுட்டு இங்கே இருந்து எம்பெருமானுடைய அனுபவத்தையே பெற வேண்டும்படியான ஒரு நிலை பெற்றிருக்கிறாயே, இந்த துக்கமயமான இந்த உலகத்திலேயே இருந்து அது எப்படி சரி போகும், இது சரியில்லையே என்று தெரிவிக்கிறார். அதற்கு தான் இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் பேதைகாள் என்று இந்த அவதாரிகளை தெரிவிக்கும் போது இது என்ன அறிவுகேடு என்று அவர்கள் கேட்க அதற்கு இவர் பதில் அளிக்கிறார். உயர்ந்ததை தாழ்ந்ததென்றும் தாழ்ந்ததை உயர்ந்ததென்றும் எண்ணும் நீங்களென்றோ அறிவுகேடர்கள். நீங்கள் உயர்ந்த உலகங்களில் ஒன்றென்று நினைத்திருக்கும் சிவலோகத்திற்கு அதிபதியானவன் அச்சிவனும் காணமாட்டாத திருவடிகளை உடையவனானவன் என் நெஞ்சிலே பிரகாசிக்கிறான். அந்த எப்படியே நீ சிவலோகமாக சொல்லுகிற உயர்த்தி பேசும்படியான சிவலோகத்தில் உள்ள சிவனும் திருவடியை காண முடியாது. அப்படியேற்பட்ட திருவடிகளை அடியேன் கண்டுவிட்டேன், அதனால் நீங்க தான் பேதைகாள் என்று இவ்விடத்தில் சம்போதிக்கிறார் என்று 2ஆம் அவதாரிகளை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அப்படி 27வது பாசுரம் முடிந்த பிற்பாடு 28வது பாசுரத்தில் 29 ரெண்டு பாசுரங்களில் ராமாவதார அனுபவம் ஆழ்வாருக்கு. இது இலங்கை ஈடழிய கட்டிய சேது இது விலங்கு வாலியை வீழ்த்ததும் இது விலங்கை தானுடுங்க வில்நுடங்க தண்டாரி ராவணனை ஊனுடங்க எய்தான் உகப்பு. எம்பெருமான் உகந்தது என்னது, எம்பெருமான் உகந்த விஷயங்களாவன அவன் ஆசிரியர்களுக்காக அவன் செய்கின்ற விஷயங்கள் என்னும்படியாக இதுல தெரிவிக்கிறார். இது இலங்கை ஈடழிய கட்டிய சேது, ஆசிரிதார்த்தமான பிரவൃத்திகளே அவன் உகப்பது என்கிறார். இதற்கு சொல்லும்போது இந்த ராமாவதார விருத்தாந்தத்தை சொல்லும்போது, ஏன்னா கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் என்று ராமனை பாடின ஆழ்வார் ராமச்சேஷ்டிதங்கள் சேது பந்தனத்தை பற்றி சொல்றார். இது இலங்கை ஈடழிய கட்டிய சேது மலையால் அரிகுலம் பணிகொண்டு அலைகடல் அடைத்தானே அரங்கமாநகர வந்தானே என்று 12ஆம் மரியத்தில் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி அரிகுலம் பணிகொண்டு அலைகடல் அடைத்தான். அந்த சேது பந்தனத்தை தெரிவிக்கும் போது ராமாயணத்தில் இந்த சேது பந்தனம் ரொம்ப அற்புதமான கட்டம். 5 நாள்ல 100 யோஜனை சேது பந்தனம் ராமர் தலைமையில் நளன் என்னும்படியான விஸ்வகர்மாவின் அம்சமாக இருக்கிற வானரன், அவர் தான் அதுக்கு சீஃப் ஆர்கிடெக்ட் மாதிரி, அவர் ராமர் தலைமையில் நடந்த இந்த சேது பந்தனத்தில் ஒரு நாளைக்கும் முன்னேற்றம் தான். முதல் நாள் 14 யோஜனைகள், 2ஆம் நாள் 20, 3ஆவது நாள் 21, 4ஆவது நாள் 22, 5ஆவது நாள் 23, இப்படி 100 யோஜனைகளும் 5 நாட்களில் சேது பந்தனமாக கட்டி முடித்து அற்புதமான ஒரு சேது பந்தனமாக அதில் அனைவரும் பயணிக்கும்படியாக இந்த சேது பந்தனத்தை கட்டி இலங்கையை ஈடழித்தது, இலங்கையை சீர்குலையும்படியாக செய்தான் எம்பெருமான். இதுக்கு சொல்லும் போது அவன் சேவடியை சிவன் காண மாட்டான் என்னும் நான் சிவன் காண மாட்டான் என்னும் நான் கண்டேன் என்னும் சொன்னீரே,
எங்கே எப்போது கண்டீர் என்று சிலர் கேட்க, இது முதல் பாசுரம் போல, அதாவது 21வது பாசுரம் அனுபவித்தார் போலே, இவையா பிளவாய் திறந்து எரிகான இவையா இருவெட்ட கண்கள் என்னும்படியான அந்த தற்காலிக அனுபவம் ஆழ்வாருக்கு மனக்கண்ணில் அவ்வப்போது அனுபவங்கள் அப்பொழுதே நிகழும்படியான ஒரு அனுபவம். அப்படியே நரசிம்மனாக இருவட்ட கண்களோடு அக்னி கக்கும் வாயோடு அந்த பாசுரத்தில் சாட்சாத் தெரித்தார். இந்த பாசுரத்தில் சேதுபந்தனம் பண்ணி வாலியை வீழ்த்ததும் கிரமம் மாறி இருக்கலாம். வாலி முதல்ல வீழ்ந்திருக்கலாம், சேதுபந்தனம் அதுக்கப்புறம் நடந்திருக்கும். ஆனால் இந்த சேஷ்டிதங்கள், ராம சேஷ்டிதங்கள்லாம் இப்போ காணும்படியான ஒரு நிலை. இதுவோ இதுவிலங்கை ஈழழிய கட்டிய சேது, இதுவிலங்கு வாலியை வீழ்த்ததும் என்னும்படியான இப்பொழுது நிகழும்படியான ஒரு நிலை ஆழ்வாருக்கு சாட்சாத்காரமாக இப்பாசுரத்திலும் உள்ளது. இதுவிலங்கு வாலியை வீழ்த்ததும், அதாவது விலங்கு திரியக்கான வாலியை வீழ்த்ததும், இதுவிலங்கை தானுடுங்க வில்லுடங்க தண்டாரி ராவணனை ஊனுடுங்க எய்தான் முகப்பு, அந்த இலங்கையை அழித்து இலங்கையில் உள்ள ராவணன் உடைய முதுகு எலும்பு உடையும்படியாக, அவனுடைய அது வளையும்படியாக எம்பெருமானுடைய சேஷ்டிதைகள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எதற்கு செய்தான்னா, எம்பெருமான் இதெல்லாம் சீதைக்காக செய்தானா? இதெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை வெளியிடுவதற்காக செய்தானா? இதெல்லாம் ராவண நிரசனத்திற்காக செய்தானா? இருக்கலாம், இதெல்லாம் கூட இருக்கலாம். ஆனா எம்பெருமான் ஒரே யுத்த காண்டத்திலேயே தெரிவிக்கிறான், ராவண வதத்துக்கு பிற்பாடு, ஏஷமே பரமகாமோ எதிமாம் ராவணானுஜம் லங்காயாம் சௌமிய பஷ்யயம் அபிஷிக்தம் விபீஷணம். எம்பெருமான் அதாவது விபீஷணனுக்கு அபிஷேகம், பட்டாபிஷேகம் செய்து வைத்த போதுதான், அதுதான் அவனுடைய பரமகாமம் என்னும்படியான பரமே காமஹா என்னும்படியான அவனுடைய எம்பெருமானுடைய உயர்ந்ததான, ராமனுடைய உயர்ந்ததான ஒரு ஆசை, இச்சையாக இருந்தது. விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் கிருதகிருத்தியனானான் என்னும்படியான ஒரு நிலை. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்த பின்னர் தான் ராமன் ராவண வதத்திற்கு பிற்பாடும் அல்ல, ராவணனுடைய குடும்ப, அவனுடைய இந்திரஜித் வதம் இல்லை, அக்ஷகுமார வதம், இதெல்லாம் கூட முக்கியமல்ல. விபீஷணனை பட்டாபிஷேகம் செய்து இலங்கைக்கு அதிபதியாக செய்த பிற்பாடே ராமன் கிருதகிருத்தியனானான் என்னும்படியான ஒரு நிலை. அப்படி ஆசிரிதார்த்தமாகவே இவை அனைத்தும் ராமன் செய்தான் என்று இந்த பாசுரத்தில் இப்படி அமைந்துள்ளது. அடுத்ததாக 29வது பாசுரம். உகப்பருவந்தானே ஒளியுருவந்தானே மகப்பருவம் தானே மதிக்கில் மிகப்பருவம் ஒன்றுக்கொன்று யோசனையான் வீழ ஒருகணையால் நன்றி கொண்டேதான் அவன். மறுபடியும் ராமவிருத்தாந்தம். இதுல சொல்லும் போது எம்பெருமானுடைய திருமேனி, அதாவது அவனுடைய ரூபம் உகப்பு, அதாவது நம்ம பார்த்தோம் மதிக்கில், அதாவது சிந்தித்து பார்த்தால் எம்பெருமானுடைய ரூப சௌந்தரிய லாவண்யங்கள் தான் ரொம்ப சிறந்தது. அனைவரும் விரும்பும்படியான திருமேனி உடையவன், ரொம்ப பிரகாசமான ஔஜ்வல்யத்தோட தேஜஸோட இருக்கும்படியானவன். மகப்பொருவன், ரொம்ப பெரியவன், எம்பெருமானே மகப்பொருவன். மிகுப்பொருவன் ஒன்றுக்கொன்று யோசனையான் வீழ. முன்பு ராவண வதத்தில் சொன்னார், அடுத்த பாசுரத்தில் கும்பகர்ண வதத்தை பற்றி சொல்றார். யோசனையான் வீழ, அதாவது கும்பகர்ணன் எப்படியேற்பட்ட ரொம்ப மகா பலபராக்கிரமம் புரிந்தவன். அவனை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுக்கிறார் இந்த பாசுரத்தில். அவன் எப்படி மிகப்பூர்வம் ஒன்றுக்கொன்று யோசனையான் வீழ, மிகப்பூர்வம் ஒன்றுக்கொன்றுனா ஒரு புருவத்துக்கும் மற்றொரு புருவத்திற்கும் உண்டான இடைவெளி அவனுடைய கும்பகர்ணனுடைய உடலில் பார்த்தோமேயானால் ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்திற்கும் ஒரு யோசனை தூரம், அதாவது ஒரு யோசனை என்பது 8 மைல் தூரம். நமக்கெல்லாம் ஒரு சென்டிமீட்டர், ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படி அவனுடைய உடம்பு எவ்வளவு பெரியது என்பது அதற்கு ஒரு சின்ன ஹிண்ட், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவா இல்லையா, அதுபோல அவனுடைய உடம்பு எவ்வளவு பெரியது என்பதை தெரிவிப்பதற்காக ஒரு புருவத்திற்கும் மற்றொரு புருவத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளி ஒரு யோசனை தூரமுள்ள கும்பகர்ணன் என்று தெரிவிக்கிறார். ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் கும்பகர்ண பிரபோதனம்னு ஒரு சர்க்கம் இருக்கு. ரொம்ப அது பெரிய சர்க்கம். கும்பகர்ணன் எவ்வளவு பெரியவனோ அந்த சர்க்கத்தில் பார்த்தா ரொம்ப விசேஷமாக வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார். அதாவது கும்பகர்ண பிரபோதனத்தின் போது சொல்லும் போது கும்பகர்ணனுக்கு எழுப்பத்துக்காக
13,000 ராட்சசர்கள் முயற்சி பண்ணார். அது மட்டுமல்ல, வாரணானாம் சஹஸ்ரம் து சரீரே அஸ்ய பிரதாவிதா என்று தெரிவிக்கிறார் வால்மீகி. அந்த இடத்துல அதாவது கும்பகர்ணனுடைய உடம்பு மேலே வாரணானாம் சஹஸ்ரம், நம்ம வாரணம் 1000 கண்ணனை பற்றி சொல்லும் போது வாரணம் 1000 சூழவளம் கொண்டு இந்த ஆண்டாள் பாடும்படியான அந்த 1000 யானைகளும் கும்பகர்ணன் மேலே நடந்து ஓடும்படியாக செய்தார்கள் அவனை எழுப்புவதற்காக. அப்படி என்றால் அது நாமே யூகித்துக் கொள்ளலாம், எவ்வளவு பெரிய உடம்பா இருக்கும். 1000 யானைகள் அவன் மேல் ஓடினா, இப்படி ரொம்ப முயற்சிப்பட்டு பரிசிரமப்பட்டு 13,000 ராட்சசர்கள்லாம் பரிசிரமப்பட்டு அவனை எழுப்பி, எழுந்த உடனே அவன் விசாரிக்கிறான், ஏன் இப்படி எழுப்புறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நமக்கு ஆபத்து, ராவணால் ஆபத்துனா நான் முதல்ல ராவணனை போய் கொண்டுட்டு அப்புறம் ராவணனை பார்க்கறேன் அப்படின்றான். அப்படி பண்ணாத, முதல்ல ராவணனை பார்த்து விசாரித்து தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் ராவணனை போ அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்படி அவன் எழுந்த பிற்பாடு அவன் பசி ஆறுவதற்காக பல நூற்றுக்கணக்கான பன்றிகள், இந்த ரொம்ப வெரைட்டியான மாம்சங்கள், அந்த மாம்சாகாரத்தெல்லாம் கொடுத்து அவனுடைய பசி ஆற்றா. அவன் பசி ஆறின பிற்பாடு அவனுக்கு தாகம் தீருவதற்காக 2000 குடங்களில் கள் பருகுகிறான். அப்படி ஏற்பட்ட உடம்பு. இது எல்லாம் எதுக்கு தெரிவிக்கிறேன்னா, இந்த இடத்துல ஒன்றுக்கொன்று யோசனையான் விழ ஒரு கணையால் அன்றிக் கொண்டு, அப்படி ஏற்பட்ட உருவத்தை ஒரு கணையால் அன்றிக் கொண்டேதான் என்று இந்த இடத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படியேற்பட்ட உருவத்தை கொண்டிருந்த கும்பகர்ணனை ஒரே பாணத்தினால் சம்ஹரித்து விட்டான் ராமன். அந்த கும்பகர்ணன் இப்படி எழுப்பப்பட்டு ராமனை நோக்கி வரும்போது வால்மீகி சொல்றார், உபமானத்துக்காக சொல்லும்போது அவனுடைய உருவம் எப்படி இருக்குன்னா, ஆகாயத்துல கால் வைத்த திரிவிக்ரமன் உருவத்துக்கு ஒப்பாக இருக்கின்றார். அந்த உபமானம் உருவத்தின் ஒப்புமைக்காக மட்டுமே, அவ்வளவு பெரிதாக இருந்தது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படியேற்பட்ட கும்பகர்ணனை ஒரு கணையால் அன்றி கொண்டேதான் அவன் என்று எம்பெருமான் ராமன் ஒரு அம்பாலே அவனை சம்ஹரித்து விட்டான் என்று இந்த பாசுரம் தலை கட்டுகிறார். அந்த இது கும்பகர்ண வதத்திலும் இந்த வியாக்கியானத்தில் தெரிவிக்கும் போது கோபம், அதாவது ஒரு கணையால் அன்றிக் கொண்டேதான், அதாவது ரொம்ப கோபம் கொண்டு ராமன் அவனை சம்ஹரித்தான். ஏன் கோபம் கொண்டான் என்றால், கோபமாக ஏது தீவிரம், அதாவது க்ஷமையா பிருத்திவி சமஹா என்று ராமனை பற்றி சொல்லும்போது அவனுடைய பொறுமைக்கு இந்த பூமண்டலமே ஒப்பு என்றும்படியான அப்படியேற்பட்ட அசாத்தியமான பொறுமையுடையவன் அவ்வெம்பெருமானே கோபம் கொண்டு. ஏன் கோபம் கொண்டான்னா, பிறர் காரியம் செய்யும் நமக்கு கோபதாபங்கள் எதுக்கு என்ன நினைக்கவில்லை. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கணும், ராவண சம்ஹாரம் பண்ணணும், சீதையை பெற வேண்டும்லாம். அதுக்கப்புறம் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு தடையாக இருப்பவர்கள் இவர்கள். அதனை கருத்தில் கொண்டு அதனாலே கோபத்தை ஏறிட்டுக் கொண்டு கும்பகர்ண வதத்தை செய்கிறான் என்று இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார் ஆழ்வார். கடைசியாக 30வது பாசுரம். அவன் என்னை ஆடி அரங்கத்தரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான், அவன் என்னது உள்ளத்தின் நின்னான் இருந்தான் கிடக்குமே வெள்ளத்தரவணியின் மேல். இப்படியெல்லாம் ஆசிரித பாரதந்திரனாக ஆசிரியர்களுக்காக தன்னை அழியுமாறு செய்யும்படியான எம்பெருமான் எப்படி இருக்கான் என்னும்படியான ஒரு நிலையை இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தை பற்றி, திருவரங்கத்தை பற்றி பிரஸ்தாபம் வருகிறது. இப்படி அப்பேரழகோடே கோயிலில் வந்து என்னை அடிமை கொண்டு சம்சாரத்தில் புகாதபடி என்னை ரட்சித்து அவ்வளவன்றிக்கே திருப்பார்க்கடல் கிடையை உபேட்சித்து என் நெஞ்சிலே அத்தியபினிவிஷ்டனாய் கொண்டு புகுந்து நிற்பது இருப்பது கிடப்பது என்பதான செய்கிறார் என்று தன்னுடைய நித்தியவாசமான பார்க்கடல், அந்த பார்க்கடலில் அனந்தாழ்வான் மேல படித்திற்கொண்டும்படியான ஒரு நிலையையும் கற்கடை கொண்டு விட்டு, அவ்வளவு அழகு படைத்த ராமன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவையெல்லாம் விட்டுவிட்டு ஸ்ரீரங்கத்தை இருக்கும் எம்பெருமான் தன்னுடைய நெஞ்சில் வந்து பள்ளி கொண்டார் என்று தெரிவிக்கிறார். இவரே
திருச்செந்தூரத்தில் தெரிவிக்கும் போது அற்புதன் அனந்தசேனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுலே. மறுபடியும் இந்த பாவனை பேயாழ்வாருக்கு வந்த பாவனை தான். பேயாழ்வாரும் தன்னுடைய நெஞ்சிலே இருப்பதும் நிற்பது இருப்பது கிடப்பது, ஏன்னா அவ 3 பேருமே அதை 3 பண்ணியிருக்கா. பொய்கை ஆழ்வார் படுத்திருந்தார், பூதத்தாழ்வார் வந்தாவிட்டு 2 பேரும் உட்கார்ந்தா, அதுக்கப்புறம் பேய் ஆழ்வார் வந்தாவிட்டு 3 பேரும் நின்றுந்தா. இந்த நிற்பது இருப்பது கிடப்பதான பாவனை எம்பெருமானிலையும் ஏறிட்டு காட்டுகிறார். அந்த பாவனை திருமழிசை ஆழ்வாரும் இந்த பாசுரத்திலையும் திருச்செந்தூரத்திலையும் அற்புதன் அனந்தசேனன் ஆதிபூத மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சுளே என்று எம்பெருமான் தன்னுடைய நெஞ்சில் அந்தர்யாமியாக வசிக்கும் நிலையை இந்த இடத்துல தெரிவிக்கிறார் ஆழ்வார். இப்படி ஆழ்வாருடைய பிரபாவம், ஆழ்வாருடைய, அதாவது இந்த பாசுரத்தை சொல்லும்போது அனந்தன் பாலும் கருடன் பாலும் மைது நொய்தாக வைத்து வந்தென் மனந்தனுள்ளே வந்து வைகி என்னும்படியான பெரியாழ்வார் சொல்லும்படியான அந்த க்ஷேத்திரங்களை எல்லாம் விட்டு தன்னுடைய மனத்திலே எம்பெருமான் குடிகொண்டிருக்கிறான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இங்க இப்படியாக அமைந்துள்ளது இந்த 30வது பாசுரம். திருமழிசை ஆழ்வாருடைய வைபவம் ஏற்கனவே சொன்னார் போல் உரையில் இடாதவர் என்னும்படியான ஒரு வைபவம். அதாவது பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவதிலும் பரமத நிரசனம் பண்ணுவதிலும் அவர் அருளென்னும் உள்வாழ் உருவி என்னும்படியான அந்த வாளை கையில் கொண்டு இந்த 4முகன் திருவந்தாதிக்கே அந்த வாளை கையில் கொண்டு பரத்துவ நிரசனம் பரமத நிரசனம் பண்ணார். இந்த 4முகன் திருவந்தாதிக்கு வியாக்கியானத்தை தொடங்கும் போதே பெரியவாச்சான் பிள்ளை முதலாழ்வார்கள் அனுபாவிய வஸ்துவான எம்பெருமானை நிஷ்கர்ஷிக்க இவர் களைபிடுங்குகிறார் என்று தெரிவிக்கிறார். அதாவது இவருடைய நோக்கு எம்பெருமான் அனுபவம் என்னும்படியான பயிர், அந்த பயிர், அதாவது ஒரு நல்ல பயிர். இன்னைக்கு பத்தி உழவனான எம்பெருமானை பத்தி பார்த்தோம். அந்த உழுவன் உழுது அந்த வந்துள்ள பயிருக்கு இடையூறு விளைவிக்கும்படியான இருக்கும்படியான கலைகளை எல்லாம், அந்த கலைகள் என்னன்னா பிரயோஜனாந்தரபரர்களான்னா அது கூட இல்லை, பிரயோஜனாந்தரபரர்களும் இல்லை, தேவதாந்தரபரர்கள் எல்லோருமே கலைகள். அந்த களை விடுங்குகிறார் ஆழ்வார் என்று இந்த பிரபந்தத்துக்கே அவதாரிகளை தெரிவிக்கும் போது பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அப்படி ரொம்ப ஸ்லாக்கியமான, ரொம்ப ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் ஸ்லாகிக்கும்படியான, அனைவரும் கற்று அறிந்து தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் என்னும்படியான இதெல்லாம் இந்த பிரபந்தத்தை செய்யும்படியான ஒரு அற்புதமான பிரபந்தம். இதுவும் திருச்செந்தூரத்தமும் இந்த 10 பாசுரங்களுடைய விஷயங்களை பகிரும்படியான ஒரு அனுபவத்தையும் ஒரு அவகாசத்தையும் எனக்கு அளித்த ஜிஆர் சுவாமி திருவடிவாரத்தில் பல்லாண்டு பாடி ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு முனிமானசவாசினே சர்வலோகரி மாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று தெரிவித்துக் கொண்டு கிருதஜ்ஞதையோடு இதனை முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே